வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு. கிரீன் கிராம் எடுத்து ஒரு கறி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் இதை தொட்டு சாப்பிட்லாம். கேரளா ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிரீன் கிராம் சோக் இட் இன் வாட்டர் ஒரு 5 to 6 hours ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு சால்ட்டும் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி ஒரு 20 minutes ப்ரெஷர் குக் பண்ணிட்டீங்கன்னா இதோ இந்த மாதிரி வரும். ஸோ இது பேரலாக வந்து நீங்கள் ஒரு சைடில் எடுத்து வைங்க. பேரலாக நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்ச தேங்காயில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 7-8 சின்ன வெங்காயம் அதுக்கு மேலேயே போட்டிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு 4-5 பல்லு வெட்டி வச்சுருக்கேன். போட்டு அரைச்சிக்கோங்க. இதோ இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த பேஸ்ட்டு தான் நம்மளுடைய கிரீன் கிராமுக்கு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்க போகுது. இப்போ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கிராம் நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி நல்லா வெந்துருச்சு பாருங்க. அற்புதமான கலர். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க, மேஷ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைன்னா மேஷ் பண்ணுங்க, ஏன்னா இது நல்லா வெந்திருக்கும். இப்போ அடுத்தது வந்து ஒரு பச்சை மிளகா நீட்டா அப்படியே வெட்டிக்கோங்க. அப்படியே அதுல போடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேம்ல வந்து கொதிக்க விடுங்க. ஒரு 4-5 minutes ஆன பிறகு நல்ல கொதி வந்துடும். இது பாத்தீங்கன்னா கிரீன் கிராம் அப்படிங்கிறது வந்து மூங் பீன் சொல்லுவாங்க, தமிழ்ல பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. நம்ம தலைமுடிக்கு ரொம்ப நல்லது, ஹை ப்ரோட்டீன் டிஷ், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, ஃபைபர் ரிச். குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க, சூப்பரா இருக்கும். குழந்தைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, நம்மளுக்கு வந்து அந்த கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்கணும் பாருங்க. இப்ப நம்ம அந்த சைட்ல அந்த பேஸ்ட் ஒன்று பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, தேங்காய் வச்சு, அதை வந்து இதுல வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸோ பொதுவாக கேரளா டிஷ் எல்லாத்துலேயுமே வந்து தேங்காய் ஃபுல்லாக சேர்ப்பாங்க. அதனால தான் இது கேரளா ஸ்டைல் கிரீன் கிராம் கறின்னே நீங்கள் சொல்லலாம். கேரளா ஸ்டைல் பச்சை பயிறு கறி. இது நீங்கள் ரைஸில் கூட பேசி சாப்பிடலாம். ஒரு 3-4 கருவேப்பிலை போட்டிருக்கேன் மக்களே இதில். ஸோ பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் முடியல. இந்த கேரளா ஸ்டைல் கிரீன் கிராம் டிஷ் உடைய இன்னொரு இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். நம்ம ஆல்ரெடி சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம். பட் நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபர்தரா கொதி வந்த பிறகு எடுத்து வச்சிருங்க. ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து ஒரு இலுப்பு சட்டி. இலுப்பு சட்டியை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண பிறகு நீங்க வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டிஷ்ஷை வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன் இந்த டிஷ்ஷை. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், சாரி ஒரு ஸ்பூன் கடுகு, மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 7-8 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 சேவ் மிளகா போட்டு இது பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் ஒரு பிரவுனிஷ், ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து கருவேப்பிலை லாஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஆக்சுவலா நீங்க ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதை ஆட் பண்றது பெட்டர். ஸோ நானும் அப்படிதான் பண்ணேன். ஃப்ளேமை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண பிறகு கருவேப்பிலையை ஆட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம இந்த மிக்சரை வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கிரீன் கிராம் கறியில வந்து மூவ் பண்ண போறோம், மிக்ஸ் பண்ண போறோம். ஸோ இதுதான் இந்த கறிக்கு வந்து கிக்கர்னு ஏன் சொல்றேன்னா, இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா யூஸ்வலா நீங்க சாப்பிடுற தால் மாதிரி இருக்காது.
வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இதை வீட்டில் செஞ்சு பாருங்க அற்புதமா வந்துருச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.